யூபியில் நடந்த ஒரு நம்ப முடியாத சம்பவம் இப்போது இணையம் முழுக்க வைரலாகி வருகிறது. பரேலி மாவட்டத்தின் பமியானா கிராமத்தில் 50 வயதான ரிக்ஷா டிரைவர் முகமது நன்ஹே என்பவர் ஒரு திருமண மண்டபத்திற்கு சென்றிருந்தார். புதன்கிழமை மாலை திடீரென கடும் புயல் காற்று ஆரம்பித்தது. அங்கிருந்த பெரிய டீன் ஷெட் காற்றில் பறக்க ஆரம்பித்ததை பார்த்த நன்ஹே அதை தடுக்க முயன்றார். அவர் அந்த ஷெட்டிற்கு கயிறு கட்டி பிடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. புயல் காற்று நன்ஹேயையும் அந்த டின் ஷெட்டோடு சேர்த்து சுமார் 50 அடி உயரத்திற்கு தூக்கிச் சென்றது. சுமார் 7 வினாடிகள் காற்றில் பறந்த அவர் 100 மீட்டர் தூரத்தில் இருந்த கரும்பு வயலில் விழுந்தார். நான் காற்றில் இருந்தபோது இனிமேல் என் குழந்தைகளை பார்க்க முடியாது என்று நினைத்தேன் என்று பின்னர் அவர் உணர்ச்சியுடன் கூறினார். அதிர்ஷ்டவசமாக கரும்பு வயல் இருந்ததால் தாக்கம் குறைந்தது. கை மற்றும் காலில் முறிவு ஏற்பட்டாலும் அவர் உயிருடன் தப்பினார். இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவர் தனது வீட்டின் மாடியில் இருந்து வீடியோ எடுத்திருந்தான். இப்போது சமூக வலைதளங்களில் அனைவரும் நன்ஹேவை பரேலியின் பறக்கும் மனிதர் என்று அழைத்து வருகின்றனர். மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோவை பார்த்த பிறகு இயற்கையின் சக்தியை நாம் இன்னும் குறைத்து மதிப்பிடுகிறோமா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. என்னடா நடக்குது இங்க?